ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 2 டேஸ் பிஃபோர் ஒரு காயின் லான்ச் பண்ணுறாரு அவரோட நேமில் ட்ரம்ப் காயின்ட்டு. பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டில் சென்சேஷன் ஆகுது. அக்ராஸ் த வேர்ல்டு நிறைய பேர் அதை ட்ரேட் பண்ணி மில்லியன்ஸ் ஆஃப் மணி மேட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் இந்தியாவிலேயே ட்ரம்ப் காயின் ஃபியூச்சர்ஸில் லிஸ்ட் ஆச்சு. லிஸ்ட் ஆன கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா 300 to 500% ரிட்டர்ன்ஸ் நிறைய பேர் எடுத்தாங்க. இந்த ட்ரம்ப் காயின்ன்றது வந்து ஒரு மீம் காயின். ஏன் இந்த மீம் காயினுக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்குது? ஏன் இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் வந்து ஒரு 500-700% ரிட்டர்ன்ஸ்லாம் எடுக்குது? இந்த மீம் காயினுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஃபண்டமெண்டல் அண்ட் இந்த மீம் காயினை நம்ம டெல்டா எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணோம்னா அதை எப்படி ட்ரேட் பண்ணலாம், எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம், அதுதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் எப்படி மணி கண்ட்ரோல் இருக்கோ அந்த மாதிரி காயின் மார்க்கெட் கேப்ன்ற ஒரு சைட் வச்சு தான் நிறைய பேர் ஓவராலாக கிரிப்டோவை அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்தீங்கன்னா இந்த ஆல் கிரிப்டோஸ்ன்னு இருக்கும். ஸோ அது கீழே வந்தீங்கன்னா மீம்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் மீம் காயின்ஸ் இருக்குது, அதோட ஓவரால் மார்க்கெட் கேப் என்ன அப்படின்னு இருக்கும். டாட்ச் காயின் அப்படின்னு ஒன்று இருக்குது. கொஞ்சம் ஒரு ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் வந்து எலான் மஸ்க் சிம்பிளாக ட்வீட் போட்டார். போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ பறந்துருச்சு. அண்ட் எவென்ச்சுவலி மெனி பீப்புள் மேட் ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் இன் தட். அதில் பார்த்தீங்கன்னா அதோட ஓவரால் மார்க்கெட் கேப்பே $49 பில்லியன். அண்ட் ஷிபான்னு இன்னொரு ஒரு காயின் இருக்குது, அது $11 பில்லியன். பெப்பேன்னு ஒன்று இருக்குது, அது $5 பில்லியன். இந்த மாதிரி ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இப்போ அப்ராக்சிமேட்லி $5.8 பில்லியன் மார்க்கெட் கேப். ஜஸ்ட் 1 வீக் பிஃபோர் ரிலீஸ் ஆன ஒரு காயின். ஏன்னா இந்த காயின் இஸ் டைரக்ட்லி அசோசியேட்டட் வித் வேர்ல்ட் ஒரு ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கண்ட்ரியோட பிரசிடென்ட். அவரே ஆத்தென்டிகேட் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய பேர் அதில் இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. ஸோ இந்த மீம் காயின்ஸ் ஏன் இவ்வளோ பேர் ஒரு ப்ரிஃபர் பண்ணுறாங்க, அது ஏன் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், கிரிப்டோ கரன்சி ஒரு 15 இயர்ஸ் பிஃபோர் வரும்போது யாருமே அதை பெருசாக கண்டுக்கல. பட் இப்போ அதை திரும்பி பார்க்கும்போது அடடா பிட்காயின் வந்து $1 இருந்தது, இப்போ $1,00,000 இருக்குது அப்படின்னு நிறைய பேரோட ஒரு மிஸ் பண்ணிட்டோமேன்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, புதுசாக ஏதாவது ஒரு காயின் வந்ததுன்னா, ஓகே நம்ம ஊரில் நீங்கள் நிறைய வாட்டி பார்ப்பீங்க, ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் இருக்குன்னா அந்த ஸ்டாக் ரிலேட்டடான வேறு ஏதாவது ஒன்று ஐபிஓவில் வருதோ இல்லைனா ஒரு என்எஃப்ஓ மியூச்சுவல் ஃபண்டில் வருதுன்னா உடனே வாங்கிடுவாங்க. ஏன்னா இது கம்மி ப்ரைஸில் இருக்குது, நாளைக்கு தான் இது கொட்டாக் பேங்க்கு, நாளைக்கு இது வந்து ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்காக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி சின்ன சின்ன ஷேர் ப்ரைஸ்லாம் வாங்குவோம் இல்லையா? அந்த மாதிரி பிட்காயின் மிஸ் பண்ணவங்க நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு மீம் காயின்ஸுக்கு மூவ் பண்ணாங்க. பிட்காயினுக்கு பின்னாடி டெக்னாலஜி இருக்குது, அந்த ஒரு பிளாக் செயின்லாம் இருக்குது. இந்த மீம் காயின்ஸ் பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா பெருசாக எதுவுமே இல்லை. அது ஒரு வைரலிட்டி ஃபேக்டரை பேஸ் பண்ணி மட்டும்தான் இவ்வளோ ட்ரெண்ட் ஆகிறதுக்கான காரணமே. ஸோ நிறைய பேர் ட்ரம்ப் காயின் வந்தவொடனே என்ன திங்க் பண்ணாங்கன்னா, ஓகே நான் என்னால் பிட்காயின் ஒரு ஏர்லி ப்ரைஸில் வாங்க முடியல, பட் இந்த ட்ரம்ப் காயின் நான் இப்போ வாங்கினேன்னா கண்டிப்பாக இது அதிகமாக போகும். ஏன்னா இட் இஸ் டைரக்ட்லி அசோசியேட்டட் டு வேர்ல்டு ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கண்ட்ரியோட பிரசிடென்ட், அவர் கண்டிப்பாக கீழே போக விட மாட்டார். இந்த மாதிரி ஒரு ஃபேக்டர்லாம் யூஸ் பண்ணி டம்பாக நிறைய பேர் வாங்கிடுவாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் காயின் ஜஸ்ட் லெஸ் தென் $5 $77 போயிட்டு திருப்பி அங்கேருந்து திருப்பி கிராஷ் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா $25 $30 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிறைய பிகினர்ஸ் இந்த கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணுற வரைக்கும் அவங்களோட பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஓகே என்னால் $1,00,000 கொடுத்து அந்த பிட்காயினை வாங்க முடியாது, பட் ஆனால் ஜஸ்ட் $20 $25 இருக்கிற ட்ரம்ப் காயின் என்னால் வாங்க முடியுன்றதுனால நிறைய பேர் தே ஜஸ்ட் பை இட். அண்ட் மோர் ஓவர் ட்விட்டரில் யூடியூப்பில் நிறைய பேர் இந்த பேச என்ன ஆகுனா அது ஒரு வைரலிட்டி ஃபேக்டரில் வரும். ஸோ நிறைய காயின்ஸ் இந்த மீம் காயின்ஸ் ஸ்பெசிஃபிக்கலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அண்டர்லைங் மூவ்மெண்ட் இருக்காது, பட் ஆனால் ஒரு கம்யூனிட்டி, அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் கம்யூனிட்டி இருப்பாங்க. ஓகே ஐ சப்போர்ட் திஸ் ஸ்பெசிஃபிக் காயின்ஸ், ஒரு குரூப் ஆஃப் பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க. அவங்களாம் அதை பற்றி பேச என்னன்னா அவங்களுக்கு கீழே இருக்கிற ஃபாலோவர்ஸ்லாம் ஓகே இந்த காயின் உண்மையிலே மேலே போகும்னு நினச்சிட்டு நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோமோ எஃபெக்டில் தான் இந்த மீம் காயின்ஸோட ஓவரால் மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ நம்ம ஊரில் நான் ரிலையன்ஸ் வாங்கி வைக்கிறேன், எல்என்டி வாங்கி வைக்கிறேன், இன்ஃபோசிஸ் வாங்கி வைக்கிறேன்ற மாதிரி இந்த மீம் காயின்லாம் வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு லாங் டேர்முக்குலாம் வாங்கி வச்சு பெரிய ரிட்டர்ன்ஸ்லாம் எடுக்க முடியாது. அந்த டைமில் அந்த மூவ்மெண்ட் வரும்போது உடனே ஷார்ட் டேர்மில் உள்ளே போயிட்டு நம்ம ஷார்ட் டேர்மில் வெளியே வரணும். இது பின்னாடி பெரிய எந்த ஒரு ஃபண்டமெண்டல் ஐடியாவும் கிடையாது. ஸோ பியூராக ஒரு ட்ரேடர் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த பர்டிகுலர் மீம் காயின்குள்ளே போகிறோம், எவ்வளோ ரிஸ்கில் நம்ம வெளியே வரும், அவ்வளோதான். அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஓவரால் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அண்ட் இந்த எல்லா மீம் காயின்ஸுமே ஒரு சைக்கிளிக்கல் இன் நேச்சர், கம்ப்ளீட்டாக அப்படி ஸ்லோவாக ட்ரெண்டாக மேலே போகாது. சடனாக யாராவது அதை பற்றி பேசுவாங்க, ஒரு சடன் பெரிய மூவ்மெண்ட் நடக்கும். சின்ன மூவ்மெண்ட்லாம் இல்லை, பெரிய மூவ்மெண்ட். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இந்த டாட்ச் காயின்லாம் பார்த்தீங்கன்னா சைலண்டாக இருந்தது, ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு $36 மில்லியன் ஓவரால் மார்க்கெட் கேப், ஒரு 300 மில்லியன் மார்க்கெட் கேப்பில் இருந்தது. சடனாக பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரைஸ் ஆகி ஆல்மோஸ்ட் 80 பில்லியன் மார்க்கெட் கேப் வச்சு 300 மில்லியன்லேருந்து 80 பில்லியன் வரைக்கும் போயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி அதிகமாக பேசாத போது அதோட ஓவரால் டவுன் சைட் அப்படியே கீழே இருந்து திருப்பி ஃப்ளாட் ஆயிரும், பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. பட் அதுக்கப்புறம் திருப்பி அதை பற்றி வேறு ஏதாவது ஒரு பெரிய செலிபிரிட்டியோ இல்லை எலான் மஸ்கோ இல்லை வேறு யாராவது அந்த மாதிரி ட்வீட் பண்ணாங்கன்னா சடனாக வித்தின் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் ஒன் டேல உங்களுக்கு 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் இல்லை 100 டைம்ஸ் கிட்ட மூவ்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி தான் இதோட ஓவரால் வாலட்டிலிட்டி இருக்குது. ஸோ ட்ரம்ப் காயின் அதே மாதிரி தான் லான்ச் 18ஆம் தேதி அன்றைக்கி லான்ச் ஆச்சு. லான்ச் ஆன அன்றைக்கி பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஜஸ்ட் லெஸ் தென் 1 பில்லியன் மார்க்கெட் கேப்லேருந்து அது பட்டன் வித்தின் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் மார்க்கெட் ஏறிக்கிட்டே போகுது. கட்டன்னு ஏறி நெக்ஸ்ட் டே 19th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இட் டச் அ பீக்
ஆல்மோஸ்ட் $15 பில்லியன். ஸோ 15 மடங்கு ரிட்டர்ன்ஸ் வித்தின் ஓவர் நைட்டில் இந்த ட்ரம்ப் காயினில் வந்தது. அதுக்கப்புறமா அந்த மெலினான அவங்களோட ஒய்ஃப் ஓன் டோக்கன் லான்ச் பண்ணும்போது என்ன பண்ணாங்க, நிறைய பேர் இதை செல் பண்ணிவிட்டு அதில் மூவ் பண்ணாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அதோட ஓவரால் மார்க்கெட் கேப் திருப்பி அப்படியே ஸ்லோவாக ரெடியூஸ் ஆகிட்டு இப்போ ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த மூவ்மெண்ட் இன் மீம் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும், ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் இருக்கும். ஸோ அஸ் அ ட்ரேடருக்கு இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான காயின் டு பிளேயர் ஒன் வித் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மீம் காயின்ஸை எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிடுங்க. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா கம் அண்ட் கிளிக் ஹியர் இன் ஃபியூ மார்க்கெட்ஸ். அதில் வந்தீங்கன்னா அதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். ஆல் நியூ அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதில் மீம்னே ஒரு கேட்டகரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா you will know in last 24 hours என்ன ஸ்பெசிஃபிக் காயின்ஸ் பிகர் மூவ்மெண்ட் இருக்குன்ட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் ஃபீச்சர்ஸ்லாம் எப்போனா தான் ஒரு 10% 20% மூவ்மெண்ட் பார்ப்போம். இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 20% 19% 18% மூவ்மெண்ட்லாம் ரொம்ப அசால்ட் எவ்ரி சிங்கிள் டே நடக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும், ஓகே இந்த ஸ்பெசிஃபிக் காயின் இப்போ இவ்வளோ மூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி இந்த 5 minutes டைம் ஃப்ரேமில் பார்த்தாலே தெரியும். ஜஸ்ட் சிம்பிள் நான் EMA கிராஸ் ஓவர் தான் போட்டிருக்கேன் 926. அதிலே பார்த்தீங்கன்னா $1 இருந்தது இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா $116 $118 போயிடுச்சு. 18% ரிட்டர்ன்ஸ் இன் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் இன் 5 minutes டைம் ஃப்ரேம்லேயே. அண்ட் இதுக்கு 20x லெவரேஜ் வேறு இருக்குது. ஸோ கரெக்டாக நம்ம ட்ரேட் பண்ணி கேல்குலேட்டட் ரிஸ்க் எடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் மூவ்மெண்ட்டில் இருக்கிற மீம் காயின்ஸை நம்ம ஈஸியாக கேப்சர் பண்ணலாம். ஸோ எனி ஸ்பெசிஃபிக் மீம் காயின்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்தீங்கன்னா நீங்கள் எதெல்லாம் ஒரு அப்ரிஷியேஷன் மோடில் இருக்கோ இல்லை எதெல்லாம் டாப் கெய்னரில் இருக்குது டாப் லூஸில் இருக்குன்னு பாருங்கள். டாப் கெய்னரில் இருந்தால் அந்த ட்ரெண்டை ரைட் பண்ணுங்கள். டாப் லூஸில் இருந்தால் நம்ம ஷார்ட்டும் வரலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பெங்குலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கோ டு இண்டிகேட்டர்ஸ். அதில் நீங்கள் கிராஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம மல்டிபிள் கிராஸ் இருக்குது. அதில் EMA கிராஸோட டிஃபால்ட் பேராமீட்டர் வச்சா கூட நம்ம இந்த மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்ததுன்னா அந்த டவுன் ட்ரெண்ட் ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் சூப்பர் ட்ரெண்ட் வச்சு யூஸ்வலாக ட்ரேட் பண்ண போகிற பர்சனாக இருந்தால் நீங்கள் சூப்பர் ட்ரெண்டுன்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கிவ் யூ த சிக்னல்ஸ் பேஸ்ட் ஆன் த பை அண்ட் செல். ஸோ வாட் எவர் நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் செட்டப்ஸ் நீங்கள் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ்லையோ இல்லைனா இந்தியன் மார்க்கெட்ஸில் ட்ரை பண்ணுறீங்களோ அதையே நீங்கள் இதில் அப்ளை ட்ரை பண்ணாலே போதும். யூ கேன் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிகர் ட்ரெண்டை நீங்கள் கேப்சர் பண்ணாலே யூ கேன் மேக் ஹையர் ரிட்டர்ன். ஸோ இந்த மீம் காயின்ஸ்லையும் ஸ்பெசிஃபிக்லி ஒரு லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப்ன்ற மாதிரி நீங்கள் செக்மெண்ட் பிரிக்கணும்னா லாஸ்ட் 24 hours வால்யூம் வைங்க. ஸோ இந்த லாஸ்ட் 24 hours வால்யூமில் எது அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ வைன், ட்ரம்ப், டாஜ் இதெல்லாம் எப்போவுமே யூஸ்வலி அதிகமாக வால்யூம் இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் காயின்ஸ். ஸோ நீங்கள் அதில் இன்கேஸ் ஏதாவது பெரிய மூவ்மெண்ட் வர மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதில் ட்ரேட் பண்ணலாம். இல்லை எனக்கு இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வால்யூம் வெறும் பேஸ்ட் ஆன் ஓவரால் மூவ்மெண்ட்டை மட்டும் வச்சு வேணும்னா இந்த 24 hours சேஞ்ச் வச்சு பாருங்கள். அதில் ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த மாதிரி நியூ காயின்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஏன்னா புதுசாக ஒன்று லிஸ்ட் ஆகுதுன்னா நிறைய பேர் அதில் ஆக்டிவாக ட்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அண்ட் பெரிய மூவ்மெண்ட் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த நார்மல் காயின்ஸை விட இந்த நியூ காயின்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது மச் பெட்டர். ஸோ இப்போ நான் ட்ரம்ப் காயினே பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ட்ரம்ப் காயின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 26 உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சிக்னல் கொடுத்தது இப்போ ஆல்மோஸ்ட் 30 லெவல் கிட்ட இருக்குது. இப்போ நான் பர்ச்சேஸ் ஜென்ரலாக பண்ணோன்னா ஜஸ்ட் 10 lots ஹவு மெனி நம்பர் ஆஃப் லாட்ஸ் நான் கொடுத்தாலும் அது போதும். ஏன்னா நீங்கள் 1 lot இஸ் ஈக்குவல் டு 0.1 ட்ரம்ப். ஸோ 10 lotsனா ஜஸ்ட் 1 ட்ரம்ப் $29 அந்த மாதிரி வாங்கிக்கும். $100 இட் வில் பை 10 ட்ரம்ப். ஸோ அந்த மாதிரி பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் இட் வில் பை. அண்ட் ஓவரால் மார்ஜின் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் 100 lot வாங்கினா கூட என்னோட மார்ஜின் $15 தான். ஸோ நான் பிளேஸ் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா தட்ஸ் ஆல், இமீடியட்டாக இட் வில் கெட் பிளேஸ்ட். ஸோ யூ கேன் as long as அந்த ட்ரம்ப் காயின் ஓவராலாக மூவ்மெண்ட் ஆக யூ வில் see your overall P&L அப்டேட்டிங் இயர். இன்கேஸ் இதுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணனாலும் இங்கே வந்துட்டு யூ கேன் செட் த ஸ்டாப் லாஸ். ஸோ ஸ்டாப் லாஸ் வேணும்னா ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், இல்லை ட்ரையல் வேணும்னா ட்ரையல் வைக்கலாம். பேஸ்ட் ஆன் வாட் எவர் உங்களோட ஸ்பெசிஃபிக் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. சப்போஸ் ஐ வாண்ட் டு கீப் ஒரு 20% ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கிறேன்னா 23.86. ஸோ மை ஓவரால் என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து ஓவரால் ஸ்டாப் லாஸ் எங்கேன்னு பார்க்கும். ஸோ ட்ரிகர் ப்ரைஸ் கேனாட் பி செட் லெஸ் தென் த லிக்விடேஷன் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும். நம்ம வந்து எந்த இடத்துல என்ட்ரு ஆகிறோம் ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒரு லிக்விடேஷன் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 29.082. ஸோ இதுதான் லிக்விடேஷன் ப்ரைஸ். இன்கேஸ் உங்களுக்கான மார்ஜின் இந்த அளவுக்கு இல்லைன்னா உடனே இந்த பர்டிகுலர் லெவல் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகிடும். உங்களுக்கான மார்ஜின் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக டாப் அப் ஆயிரும், அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ வாட் எவர் நீங்கள் என்டர் பண்ணும் போது மேக் ஷூர் தட் யூ டோன்ட் லூஸ் ஆல் யுவர் கேபிட்டல். ஸோ இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $1000 இருக்குது. ஆனால் $1000 நான் $15 மார்ஜின் தான் நானும் பிளாக் ஆகிருக்க மாதிரி எடுத்துருக்கிறேன். ஸோ இன்கேஸ் இந்த லிக்விடேஷன் ப்ரைஸ் வந்தால் கூட இது ஆட்டோமேட்டிக்காக டாப் அப் ஆகும். ஸோ நம்ம ரிஸ்க் எடுக்கிறது பெரிய லெவரேஜ் அதிகமாக எடுக்காமல், இப்போ நான் $1000 இருக்குன்னா நான் அதிகமாகவே இல்லை குவான்டிட்டி வாங்கியிருக்க முடியும். 100 லாட்டுக்கு பதில் 1000 லாட்டு கூட வாங்கலாம். பட் அந்த மாதிரி வாங்கினா ஜஸ்ட் ஒரு சின்ன டிப் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக பெரிய லாஸ் போயிடும். பட் இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்தோம்னா கேல்குலேட்டடான ஒரு மூவ்மெண்ட்டில் நம்ம ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ட்ரேட் வித் மீம் காயின்ஸ். ஸோ மீம் காயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மேஜர் ஃபேக்டர் என்னன்னா ரொம்ப நாளாக ஹோல்ட் பண்ணக்கூடாது. அந்த டைமில் என்ன ஸ்பெசிஃபிக் காயின்ஸ் ட்ரெண்டிங்காக இருக்கோ இல்லை டாப் கெய்னர் இல்லை டாப் லூஸில் இருக்கோ உடனே நம்ம அதில் உள்ளே போயிட்டு 5 minutes டைம் ஃப்ரேம்லையோ
இல்லை ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், ஷார்ட்டர் டைம்ல அந்த கம்ப்ளீட் ட்ரெண்டை ரைட் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்துட்டு நெக்ஸ்ட் பர்டிகுலர் மூவ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணோம்னா எவ்ரி சிங்கிள் டே இந்த பெரிய வாலட்டிலிட்டியை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே திஸ் வீடியோ. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் ஐ சி யூ கைஸ் வித் சம் அதர் வீடியோ. பை.